இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம்னா சந்தியா கிரவுண்டு சிறுசா இருக்கும், இந்தியா கிரவுண்டு பெருசா இருக்குன்றேன். சோத்தான் திங்கிறான் அவன், வேற எதுவும் தேன் திங்கிறானா? சொல்றது புரியுதா? அப்படின்னால எந்த குழந்தையும் நல்ல குழந்தைய மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராதும் தீவிரவாதம் பெற்றே அண்ணன் அன்னைக்கா பெரியவர் சொல்லியிருக்காங்க. அதனால நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க, கெட்ட விஷயத்த சொல்லி கொடுத்தா இப்போதைக்கு காரணத்தில் சொல்லியே கொடுக்க கூடாதுனே. என்ன சொன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறேன்னு சொல்றது. அதனால நம்ம குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க. ஒரு டாக்டராவோ, ஒரு வக்கீலாவோ, ஒரு போலீஸ் அதிகாரியாவோ, ஒரு இன்ஜினியராவோ நம்ம குழந்தை ஊருக்கு இந்த ஊர்ல நம்ம ஊர்ல ஒரு 10 போலீஸா இருக்கணும், 10 கலெக்டரா இருக்கணும். அதனால தான் சொல்றேன், நம்ம குழந்தைகளை மறுபடியும் நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாடமும் முதல் நோட்டீஸை படிச்சிருவோம். சொல்லுப்பா. ஆமா, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகா பண்ணாரப்பட்டி கிராமம் காரைசூரான்பட்டியில் எழுந்து அருள்வாளிக்கும் கவிராயர் பரம்பரைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சக்கரபாண்டி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று சிங்கார கலைஞர்கள் நடக்கிற நாடகம் கந்தன் தேடியது மானாமயிலா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி நாடகத்தை விசேஷம் நடைபெற்று கொண்டு இந்த நாடகத்திலே பங்குவரும் கலைமாமணிகள் சங்கீத சண்டமார்தப்பட்டி இனிசு நாட்டு மக்கள் நல்லாசி பெற்று வரும் உங்க அபிமான செல்வன் பாசத்தூரிய அன்பு சகோதரர் நமது திண்டுக்கல் மாணவன் கண்டெடுத்த ஏவிஎம் வேல்முருகன் வேலன் விடுதல் நடிகை காத்து கொண்டிருக்கிறார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அன்று நிழல் போல் குரல் படைத்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். குயிலிசை கோயிலவாணி கொஞ்சி ரஞ்சிதம் பாட்டுக்கு இவருக்கு பாடலா என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரி நமது திண்டுக்கல் அருகாமையுள்ள வட்டமதுரை மாணவன் கண்டெடுத்த கே விஜயஸ்ரீ இவர்களை ஸ்ரீ வள்ளி நாயாக காத்து கொண்டிருக்கிறார். அமுத மழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே, அமுத மழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே, அடடாவோ தேவதையும் மயக்கிடும், அடடாவோ தேவதையும் மயக்கிடும், இந்த ஐந்தறிவி ஜீவன்களும் ரசித்திடும், அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு. என்ன வந்திருக்கிற புரோட்டாவுக்கு மாமா வேணைய வந்திருக்காரு தம்பி, 2 ஆம்லெட் 2 முட்டை பாயா பார்சல்றாரு. அடுக்கு சொல்ல அலங்காரம் சொல்லக்கூடிய புராணங்களை முறையாக பேசக்கூடிய அன்பு சகோதரர் நமது நத்த மாணவரும் கண்டெடுத்த அருகாமை உள்ள லிங்கவாடியை சேர்ந்த பி நீதிமணி இவர்களை நார்தனா நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பொன்னெழில் மேனியில் பூசைய சென்னல்வா தனத்தான இனிசியான வேந்தன் சொல்லிய அருமணிய கலையரசு அருமணி சக்கரவர்த்தி நாட்டு மக்கள் ஆசி பெற்று வரும் உங்க அபிமான செல்வன் நமது திண்டுக்கல் அருகாமை உள்ள பி கொசவட்டி மாணவர் எடுத்த பி வெங்கடாச்சலம் ஆர்மணிய பின்பாட்டை இசைப்பார்கள். ஒரு நாள் போதுமா இந்த
சமமாகுமா ஆகமா, கீதமா, அதை நான் பாட இன்னொரு நாள் போதுமா குழலென்றும் குழலென்றும் யாரென்றும் சிலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னால் அவர் மாறுவார் குழலென்றும் யாரென்றும் சிலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னால் அவர் மாறுவார் அழியாத கலை என்று என்னை போற்றுவார் அழியாத கலை என்று என்னை போற்றுவார் என்னை அறியாமல் எதிர்ப்போர் எழுந்தோடுவார் என்னை அறியாமல் எதிர்ப்போர் முன் எழுந்தோடுவார் இசை கேட்க எழுந்தோடி வருவாருங்கோ எழுந்தோடி இசை கேட்க எழுந்தோடி வருவாரென்றோ எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ தர்பாரில் எவரும் உண்டோ கலையாத மோகன சுவை நாடன்றோ மோகன சுவை நாடன்றோ மோகனம் கலையாத மோகன சுவை நாடன்றோ காதடா என் பாட்டு கேளடா இசை தெய்வம் நானடா பலே 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 அருமை எல்லாம் பெட்டிக்காருக்கு ஜோர ஒருவோட கைதட்டலாமே நன்றிண்ணே நன்றிண்ணே ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப நன்றி ஆமா. ஏன்னா அண்ணே மைசூர்காரு மட்டும்தான் கட்டினாரு உண்மைக்கே கைதட்டுங்களேக்கா பாவம்க்கா ஏய், எவ்வளோ ஏன்டா? ஏக்கா ப்ளீஸ்க்கா ஏடா ஏக்கா கெஞ்சி கெஞ்சி கேக்குற ப்ளீஸ் ஏக்கா கைதட்டுக்கா ஏக்கா கை தட்டிடுவாங்க ஆ. ஊர்ல அவதான் நம்ம ஊரில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க யாருமே கைதட்டக்கூடாதுன்னு அப்பனுக்காரன் போல இல்ல 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 ரசனையில உட்காந்து பாக்குறாங்க நம்ம பகுதி உண்மைக்கே சொல்றேன் பழைய பாட்டு யாருமே அதிகமா பாடினது கிடையாது நீங்க பழைய பாட்டு பாண்டிய பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் இந்த மதுரை பாண்டி மகமாயி நாடகத்தை வச்சு போட்டு ஐயோ சாமி 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 போதும்டாப்பா ஏன் கேட்குற குச்சி எடுத்து தப்பு கட்டையை ஒன்று கொண்டு வந்து மதுரை பாண்டி நாடகத்தில் போட்டு வெளுவெளுன்னு வெளுத்து பெட்டிக்காருக்கு சுத்தமாக ஒரு வகட்டு காது கேட்க மாட்டேங்குது இதுல என்ன இந்த மகமாயி நாடகம் முந்தா நாள் நாடகம் சரிப்பா கருப்பசாமி ஆக்ரோஷமா வந்தாரு ஐயா குஞ்சோ குடுன்னாரு எனக்கு பயம் வேற புடுங்கிருச்சு சரி என்னடா இந்த ஆளு குஞ்சோ குடுன்னு சொல்றாரு அப்படின்னு எந்த குஞ்சுறானோ அப்புறம் ஊருக்காரதையும் சொன்னாரு சாமி கோழி குஞ்சு எடுத்துட்டு வாடா போடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி. நானும் அவசரத்துல கோழி குஞ்சை கொடுக்கலான்னு வர்றேன் மறுபடியும் அருவா மேல நின்றுட்டு சாமி பொறுமையா இரு இந்த தர குஞ்ச இந்தா தர்றேன் நீ ஏன் கவலைப்படாத சரி. அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா கோழி கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு நானே என்ன அவசரத்துல கோழி குண்டியை திருப்பி கொடுத்து இந்த கருப்பசாமி வேஷம் போட்டவருக்கு பூரா மூச்சு போற ஊரா கோழி பீ ஆகி போச்சு கோழி தலையை கொடுக்கறது போல கோழி குண்டியை கொடுத்து அந்த ஆளு காலையில எண்ணெய் திட்டுறாப்புல மூஞ்சி முகரையும் பாரு ஏன்டா கோழி தலையை குறான கோழி குண்டியவா கொடுக்க சொன்னாங்கன்னு அந்த ஆளுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்க மாட்டேன் அதோட சாமியானவர் அதோட போயிட்டாரு நாடகத்துக்கு வருவாரா திரும்ப அதனால என்னை நாடகத்துக்கு போடுறதே இல்லை இவனை பப்புனுக்கு போட்டா நம்ம கோழி குண்டியெல்லாம் கொடுக்குறான்னு அதுல இருந்து 4-5 நாடகம் கொடுக்கறதே இல்லை அதனால உண்மைக்கே காலத்தால் அழியாத பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் எழுதி வச்ச பாட்டுதான் அதனால உண்மைக்கே பெருமையான விஷயம் கோடையடி குமரல் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் என்று நாட்டு மக்கள் ஆசி பெற்றோரும் உங்க அபிமான செல்வன்